முதல் படையான திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல நம்ம முருகன் தெய்வானியை திருமணம் செஞ்சனாரு. அதாவது இது சூரபத்மனை வதம் செஞ்சதுக்காண்டி இந்திரன் பரிசாக தன் புதல்வியான தெய்வானியை திருமணம் செய்து கொடுத்ததுக்காண்டி திருப்பரங்குன்றம். இரண்டாவது படையான திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல தன் மயில் வாகனமான மயிலை எப்படி வந்தாரு, அதாவது சூரபத்மனை வதம் செய்யறதுக்காண்டி 6 நாள் கடுமையா போர்பட்டு தன்னுடைய வேளான சக்தி வாய்ந்த வைரவேலை அதை போறது அதுல இருக்கிற சூரபத்மனை தம்பியை எடுத்து அவங்களை கொண்டு ஒரு சூரபத்மனை மயிலாகவும் தம்பியான சேவலையா ஆக்கி இந்த மயிலை நம்ம வாகனமா வச்சுக்கலாம், சேவலை தன்னோட கொடியா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முருகனுடைய 3ஆம் படை வீடு பழனி. பழனியில என்ன பண்ணாங்க, அவங்க ஆண்டி குளத்துல காட்சி கொடுப்பாங்க முருகன். அந்த ஆண்டி குளத்துல காட்சி கொடுக்கும் போது அந்த நாதரர் ஒரு ஞான பழம் கொடுத்தாரு பார்வதி கிட்ட. கொடுக்கும் போது முருகன் எனக்கு தான் வேணும், விநாயகர் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சோம்னா யாரு உலகம் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கே இந்த ஞானப்பழம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மயில் வாகனமான முருகன் ஏறி உலகம் சுத்தி வரதுக்கு போயிட்டார். நம்ம விநாயகர் புத்திசாலித்தனமா என்ன பண்ணாங்க தெரியுமா, சிவனும் பார்வதி தான் நம்ம உலகையை ஆண்டுட்டு வராங்க, இவங்க சுத்தினாலே உலகம் சுத்த மாதிரி தான் சொல்லி 3 தடவை சுத்தி ஞானப்பழத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் முருகன் எல்லாத்தையும் உலகெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு வரும்போது, என்னப்பா நான் தானே உலகம் ஃபுல்லாக சுத்தி வந்தேன், ஆனா அண்ணனுக்கு போய் கொடுத்துட்டீங்களேன்னு கேட்கும் போது சிலாக ஒன்றும் இல்லப்பா அவங்க இப்படி சொன்னோடனே இதை கேட்டோன்னு என்னை பார்க்கணும் வந்தா நீங்க பழனியில பாருங்க அப்படின்னு சொன்னே போயிடாரு. அவங்க பார்த்துட்டு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவங்க நம்மளோட 4ஆம் படை வீடான சுவாமி மலை. எல்லாரும் முருகன் வழிபட்டு எல்லாரும் வராங்க, கையை கும்பிட்டு வரங்க வர்றாங்க. பிரம்மனை அவங்க கண்டுக்காம போயிடுறாங்க. கண்டுக்காம போனதால பார்த்துட்டு நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லி முருகன் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, பிரணவ மந்திரத்தை நீ சொல்லுன்னு சொன்னே பிரம்மா ஓம்னு ஆரம்பிக்கிறாரு. நிறுத்து, பிரணவ மந்திரத்தை கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது, நீ எப்படி படைப்பு தொழில நீ பாப்பா அப்படின்னு கேட்டுட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு போய் வச்சிடறாங்க. சிறைச்சாலைக்கு கொண்டு போய் வச்சோடனே சிவபெருமான் கேக்குறாங்க, அந்த பிரணவ மந்திரம் தான் என்ன, எனக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நான் குருவா இருக்கேன், நீங்க சீடனா இருங்க, முட்டி போடுங்க, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி அவங்க காலைல பிரணவ மந்திரத்தை சொல்றாங்க. அதுதான் 4ஆம் படை வீடு. 5ஆம் படை வீடு திருத்தணி. திருத்தணியில என்ன பண்ணாங்கன்னா, இது வள்ளியை திருமணம் செய்து கொண்டாங்க. விநாயகர் சாட்சியோட கீர சக்தியோட முருகன் வள்ளியை திருமணம் வந்துட்டாங்க. நம் முருகனுடைய 6ஆம் படை வீடு பலமுதிச்சோலை. இது எங்க இருக்குன்னா, அழகர் கோயிலுக்கு மேல இருக்கு. அங்க ஔவையார் கிட்ட சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டபோது எனக்கு சுடாத பழம் தான் வேண்டும் அப்படின்னு கேட்டபோது அவங்க சுடாத பழத்தை கொடுத்துருக்காரு முருகன். அதை பார்த்து உஃப்னு ஊதிருக்காங்க. என்ன பாட்டி சுடுதா பழம் அப்படின்னு கேட்டபோது மனுஷன் இல்ல ஒரு தெய்வம், அதனால இப்படி விளையாட்டு காட்டுறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாதா பிதா குரு தெய்வம், பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச பிழையின்றி கற்றுக் கொடுத்தேன் பிதாவுக்கும், இந்த பேச்சு போட்டியில் வாய்ப்பளித்த என் தெய்வத்திற்கும் என் நன்றிகள்.